வணக்கம், திஸ் இஸ் தீபக் சாந்த் ஃப்ரம் பிளாக்பெல்ட் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒவ்வொரு டூலையும் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்திங்கன்னா மார்க் டூல். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இமேஜிலேருந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு இமேஜ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் இமேஜ். இதை நான் மார்க் டூல் மூலயமா எப்படி மாற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன். தெரியுதா? இந்த இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதில் வந்து விண்டோஸோட லோகோ இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸோட அந்த ஸ்டார்ட் மெனு இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை எப்படி மார்க் டூல் யூஸ் பண்ணி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மார்க் டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க் டூல். இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டூல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல், சிங்கிள் ரோ மார்க் டூல், சிங்கிள் காலம் மார்க் டூல், இதெல்லாம் இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க் டூல் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எலிப்டிக்கல் மார்க் டூல் எதுக்காகனா ரவுண்ட் ஷேப்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு எக் ஷேப்லேயோ கட் பண்ணுற ஒரு இமேஜை கட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கோ இந்த ரெண்டு டூல் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் மார்க் டூல். இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை மாற்றுறது அப்படி இல்லைன்னா ஒரு நியூ காப்பி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ரெக்டாங்குலர் மார்க் டூலை இப்போ கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் அந்த விண்டோஸ் லோகோ இருக்கிறத மட்டும் ஒரு ரெக்டாங்குலராக கட் பண்ணணும். இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு சும்மா அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி ஒரு எழுத்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலராக வரும். ஓகேவா? ரெக்டாங்குலராக வந்த பிறகு இந்த இமேஜை டெலிட் பண்ணணும். உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா டெலிட் பட்டன் இருக்கும், டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டெலிட் ஆகிடும் இமேஜ். நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை அதில் கொண்டு வர போகிறேன். அதாவது இந்த இமேஜை இந்த சைடு பேக்ரவுண்டாக கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும்னா செலெக்ஷன் டூல். இது நேம் வந்து செலெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க, மூவ் டூல்னு சொல்லலாம். இந்த டூல் இதை செலக்ட் பண்ணி இந்த இமேஜை ஒரு ஜஸ்ட் மவுஸை வச்சு கிளிக் பண்ணி அப்படியே இந்த இமேஜுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணு. ஓகேவா? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் இதுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் T அதை அழுத்தினீங்கன்னா இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும், பட்டன்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதை வச்சு உங்கள் இமேஜை ரீசைஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த டிவி இருக்குல்ல, அந்த டிவியில் இந்த இமேஜை அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பண்ணணும். சிம்பிளான ஒர்க் தான். ஓகேவா? சைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டூல் எடுத்துன்னு அப்ளை கேட்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் சேவாஸ் கொடுத்து இல்லை சேவ் கொடுத்தோ நீங்கள் வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு ஜேபிஜியோ பிஎன்ஜியோ ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபைலில் போய் சேவ் ஆஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் தான் கேட்கும். இதில் போனீங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப் இருக்குது, பிஎம்பி பிக்மேப் ஃபைலு, ஜிஎஃப் கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இபிஎஸ் ஃபார்மேட் இருக்குது, ஜேபெக் ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்னு சொல்லுவாங்க. நிறைய பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி நார்மல் பிஎன்ஜி ஃபார்மேட்டாகவும் சேவ் பண்ணலாம். டிப்பு டேக்டு இமேஜ் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜாக சேவ் பண்ணுவோம். ஓகே, உங்கள் லொக்கேஷனை இது பண்ணிக்கங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பை லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். நேமை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸும் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தீங்கன்னா இது அதாவது உங்கள் பிஎன்ஜின்னு வச்சிங்களேன், ரெண்டு டைப் ஆஃப் பிஎன்ஜி இருக்குது. அதாவது பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒன்று டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இன்னொன்று ஒப்பேக்காக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரெட் பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ரெட் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல எம்டியாக ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் இன்டர்லேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நன் கொடுத்துட்டோன்னா ஓகே கொடுத்தோன்னா இது சேவ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும்.
windows.png. Okay, thank you.